முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் ஒவ்வொருவருக்கும் எதன் அடிப்படையில் துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளது என்கிற முக்கிய தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. முதலமைச்சர் விஜய் தலைமையில் 9 அமைச்சர்கள் மே 10ஆம் தேதி பதவியேற்றனர். ஆனால் ஒரு வாரமாக அவர்களுக்கான துறைகள் ஒதுக்கப்படாததால் அதிகமாக விமர்சனத்துக்குள்ளானது. இதனைத் தொடர்ந்து தற்போது அமைச்சர்களுக்கான துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. முதலமைச்சர் விஜய் முக்கிய துறைகளை கையில் எடுத்திருக்கிறார். பொது நிர்வாகம், IAS, IPS, IFS, மாவட்ட வருவாய் அலுவலர்கள், காவல்துறை, உள்துறை, சிறப்பு திட்ட செயலாக்கம், மகளிர் நலன், இளைஞர் நலன், குழந்தைகள் நலன், முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலன், நகராட்சி நிர்வாகம், நகர்ப்புற மற்றும் குடிநீர் வழங்கல் ஆகிய துறைகளை முதலமைச்சர் விஜய் பெற்றிருக்கிறார். கடந்த முறை நகராட்சி நிர்வாகத்திற்கு தனி அமைச்சர் இருந்த நிலையில் அது தற்போது முதலமைச்சர் வசம் சென்றுள்ளது. அதேபோல் மகளிர், இளைஞர், குழந்தைகள் நலன் ஆகியவற்றை முதலமைச்சரே கையாள்வது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. முதலமைச்சரின் நம்பிக்கைக்குரிய முக்கியமான அமைச்சர் என் ஆனந்திற்கு ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. கடந்த முறை நீர்வளத்துறையையும் ஊரக வளர்ச்சித்துறையையும் 2 அமைச்சர்கள் கையாண்டு வந்த நிலையில் தற்போது ஒருவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. தாவேகாவின் முக்கிய நிர்வாகியான ஆதவர்ஜுனாவிற்கு பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆதவர்ஜுனா விளையாட்டு வீரர் என்பதாலும் இந்திய கைப்பந்து கூட்டமைப்பின் தலைவராகவும் இருப்பதாலும் அவருக்கு விளையாட்டுத்துறை ஒதுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. முன்னாள் IRS அதிகாரியான அருண்ராஜுக்கு மருத்துவம், மருத்துவ கல்வி மற்றும் குடும்ப நலன் உள்ளடக்கிய சுகாதாரத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. மருத்துவ படிப்பு படித்திருப்பதால் அவருக்கு இந்த துறை ஒதுக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. அரசியல் வாழ்க்கையில் பெரும் அனுபவம் கொண்ட KA செங்கோட்டையனுக்கு மிக முக்கிய துறையான நிதித்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. நிதித்துறையை கையாள நீண்டகால அரசியல் அனுபவம் தேவை என்பதால் இந்த துறை ஒதுக்கப்பட்டுள்ளதாக பேசப்படுகிறது. விஜயின் நீண்டகால நண்பரும் நம்பிக்கைக்குரியவருமான வெங்கடராமனுக்கு உணவுத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசியலில் நீண்ட ஆண்டுகளுக்கு பின்பு பிராமண சமூகத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு அமைச்சரவையில் வாய்ப்பு அளிக்கப்பட்டிருப்பதும் முக்கிய துறை ஒதுக்கப்பட்டிருப்பதும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. IT விங் கிங் என்று அழைக்கப்படும் CTR நிர்மல்குமாருக்கு மின்சாரம் மற்றும் சட்டத்துறை வழங்கப்பட்டுள்ளது. நிர்மல்குமார் பொறியியல் மற்றும் சட்டம் பயின்றவர் என்பதாலும் மத்திய மாநில கட்சிகளில் முக்கிய பங்காற்றியவர் என்பதாலும் நிர்வாக திறன்மிக்க மின்சாரம் மற்றும் சட்டத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பள்ளிக்கல்வி, தமிழ் வளர்ச்சி, செய்தி தொடர்பு துறை ஆகிய முக்கிய துறைகள் ராஜ்மோகனுக்கு ஒதுக்கப்பட்டிருப்பது மிகவும் கவனிக்கத்தக்கது. பட்டியலின அமைச்சர்களுக்கு முக்கிய துறைகள் ஒதுக்கப்படுவதில்லை என பொதுவாக ஆட்சியாளர்கள் மீது கடந்த சில ஆண்டுகளாக விமர்சனம் செய்யப்பட்டு வந்தது. சம்பிரதாயத்திற்காக ஆதி திராவிடர் நலத்துறையும் முக்கியத்துவம் அல்லாத பிற துறையுமே ஒதுக்கப்படுவதாக விமர்சிக்கப்பட்டன. இதன் வெளிப்பாடாகவே கடந்த திமுக ஆட்சியில் அமைச்சரவை மாற்றத்தின் போது பட்டியலினத்தை சேர்ந்த கோபி செழியனுக்கு உயர்கல்வித்துறை ஒதுக்கப்பட்டதாக கூறப்பட்டது. இந்நிலையில் பட்டியலினத்தைச் சேர்ந்த ராஜ்மோகனுக்கு முக்கியமான பள்ளி கல்வித்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் செய்தித்துறையும் சேர்த்து 2 துறைகள் ஒதுக்கப்பட்டு அமைச்சரவையில் முன் வரிசையிலும் இடம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் மருத்துவரான TK பிரபுவுக்கு கனிம வளங்கள் மற்றும் சுரங்கங்கள் துறை ஒதுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு தேர்தலில் வியூக வகுப்பாளராக பணியாற்றிய 29 வயதான கீர்த்தனாவுக்கு தொழில்துறை ஒதுக்கப்பட்டிருப்பதும் பலரையும் ஆச்சரியப்படுத்தியிருக்கிறது. தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு, இந்தி உள்ளிட்ட மொழிகளில் பேசும் திறன் கொண்டதாலும் புள்ளியியல் துறையில் பட்டம் பெற்று துடிப்புடன் செயல்படும் இளைஞர் என்பதாலும் கீர்த்தனாவிற்கு மிக முக்கியமான தொழில்துறை ஒதுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது.